வணக்கம் நண்பர்களே. திமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள், இன்னும் சொல்லப்போனால் முதல் கட்ட தலைவராகவே மதிக்கக்கூடிய ஒரு சிலர் மறைந்து விட்டனர். கருணாநிதி காலத்தில் இருந்தே இருக்கக்கூடிய ஒரு சிலர். அதில் ஒருவர் டிஆர் பாலு, மத்திய அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். சட்டமன்ற நடவடிக்கைகளிலும் பங்கேற்றிருக்கிறார். இப்போ டிஆர் பாலு தொடர்ந்து டெல்லி அரசியலில், முக்கியமாக டெல்லியில் திமுக அரசியல் செய்வதற்கும், டெல்லி அரசியலை கவனிப்பதற்கும், டெல்லியில் ஒரு அரசியல் நகர்வுகள் ஏற்படுத்த வேண்டும் என்றால், எந்த அமைச்சராவது பார்க்க வேண்டும் என்றால் டிஆர் பாலு தான் முன்னிலைப்படுத்தப்படுவார். இது கருணாநிதி காலத்திலிருந்து இருந்து வருகிற ஒரு பழக்கம். அதன் அடிப்படையில் அவர் தொடர்ந்து முன்னிலைப்படுத்தி ஒரு சீனியராக முரசொலி மாறனுக்கு பிறகு டிஆர் பாலு தான் இருந்தார். அதற்கு பிறகு தயாநிதி, எல்லா நிதியும் போனாங்க, அது வேற. ஆனால் டிஆர் பாலுவை தொடர்ந்து, டிஆர் பாலு அவர்களை தொடர்ந்து புறக்கணித்து தேர்தல் வியூகங்கள் வகுக்கும் இடங்களில் கூட அவருக்கு இடமில்லை. தமிழகம் முழுவதும் தேர்தல் வியூகம் வகுக்க வேண்டும் என்றால் டிஆர் பாலு போன்ற சீனியர்கள் வேண்டும், களப்பணியாளர்கள். நான் திமுகவில் இருந்தவனும் அல்ல, திமுகவுடைய உறுப்பினரும் இல்லை. ஆனால் சிலருடைய உழைப்பை நான் அறிந்தவன். நான் அரசியல் விஷயங்களை அறிந்து கொள்கின்ற காலத்திலிருந்தே நான் உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது சிலருடைய உழைப்பு அந்த களத்தில் முழுமையாக இருக்கும். அவர் எந்த கட்சிக்கு உழைச்சாரோ அது வேறு விஷயம். அந்த வகையில் டிஆர் பாலு களத்தில் உழைப்பவர், தேர்தல் வியூகங்களை அந்தந்த பகுதிகளில் வகுப்பவர்களில் ஒருவர். அந்தந்த பகுதிக்குன்னு தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இருப்பாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக தேர்தல் வியூகங்கள் அனைத்தும் ஒரு சில கார்ப்பரேட் கம்பெனிகிட்ட கொடுத்துட்டு சீனியர்களை தொடர்ந்து புறக்கணிப்பது திமுகவிற்கு மிகப்பெரிய பலமான அடியாக அமையும் என்பதுதான் என் போன்ற அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்து. இதில் ஒரு முக்கியமான பங்கு வகிப்பவர், அதாவது கட்சியை அளிப்பதில் முக்கியமான பங்கு வகிப்பவர் உதயநிதி ஸ்டாலின். அவர் எப்போதோ அவர் என்னை விட்டுருங்க, நான் வாட்டுக்கு சினிமா எடுத்துகிட்டு சினிமா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டார், கிட்டத்தட்ட வந்துட்டார். அவர் எந்த பணிக்கு வர்றதில்லை, எந்த வியூகங்களும் செய்கிறதில்லை, போஸ் கொடுக்கோட சரி. அதுவும் ஸ்டாலின் கூப்பிட்டு விட்டாருன்னா வந்து கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் இப்போ பராசக்தி ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. இது போன்றவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் டிஆர் பாலு போன்றவர்களை புறக்கணித்தால் கட்சி எப்படி வளரும்? ஏற்கனவே துரைமுருகனை அவமதித்து அவருக்கென்று எந்த அங்கீகாரம் இல்லாமல், அவருடைய ஆலோசனையை கேட்காமல் அவரை புறக்கணித்து விட்டீர்கள். வயதை காரணமாக கூறினால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவரை விட மூத்தவர்கள் பேராசிரியர் அன்பழகனும் ஐயா கருணாநிதியும். அவர்களெல்லாம் கட்சிக்கு கடைசி வரை உழைத்தவர்கள். துரைமுருகனும் டிஆர் பாலும் வயதாகிவிட்டது, ஓரமாக ஒதுங்குங்கள், அவர் வயதாகினவர்கள், அதனால தான் அவங்க ஈடுபடலைன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. வேறொரு காரணம் இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள்.